ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் உலகம். இன்றைக்கி ரோட்டு கடை காளான் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்க நிஜமான காளானை வச்சு செய்ய மாட்டாங்க, முட்டைகோஸை வச்சு தான் காளான் செய்கிறாங்க. அதுக்கு நம்ம 1/4 கிலோ அளவு முட்டைகோஸ் எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கப் மைதா மாவு முட்டைகோஸோடு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்க்கலாம். நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை. இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துருங்க. ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். முட்டைகோஸில் தண்ணி விடும், அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. இன்னும் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது போண்டா பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த பதத்துக்கு வரட்டும். இப்போ எண்ணெயை சூடுபடுத்தி அதில் பக்கோடா மாதிரி போட்டு பொரித்து எடுத்துடலாம். எல்லா முட்டைகோஸையும் அதே மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்த்தா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நாம் அது எதுவுமே சேர்க்கலை, அது உடம்புக்கு கெடுதி, அதனால் நான் சேர்க்கலை. கடையில் ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, அஜினமோட்டோ எல்லாமே சேர்ப்பாங்க, அது ரொம்ப உடம்புக்கு கெடுதி. இது மாதிரி வந்ததும் எடுத்துருங்க. அதே மிக்சிங் பவுலில் 2 ஸ்பூன் கார்ன் மாவு சேர்த்து தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு சூடுபடுத்திக்கலாம். அதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். முட்டைகோஸ் ஆறின உடனே சின்ன சின்னதாக துண்டுகளாக பிச்சு போட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினா போதும். சிறிதளவு மஞ்சள் தூள் அது கூட சேர்த்துக்கோங்க. சிறிதளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். 2 தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். இங்கே தக்காளிக்கு பதிலாக சோயா சாஸ் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கரைச்சி வச்ச கார்ன் மாவை அது கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. கார்ன் மாவு நல்லா கெட்டியாகட்டும். இப்போ வறுத்து வச்ச முட்டைகோஸை அதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து வரட்டும். நல்லா சுண்டட்டும். 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. கடைசியாக 1/2 எலுமிச்சம்பழம் அதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயம், கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழை 2த்தையும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.